ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க தனியா நின்று ஜெயிக்கணும். ஊர்ல இருக்க 90 கட்சிகளை ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க, 900 கட்சியை ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க. லெட்டர் பேட் கட்சிகளே உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க ஒரு 900 பேர் இருக்கும். கூட்டணி அரசுன்னு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேங்கான்றாரு, கூட வச்சுக்கிட்டு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பிளேட்டை மாத்தி போடுறாரு எடப்பாடி. தெளிவா தெரியுது அது அண்டர் கம்பல்ஷன். ஆனால் அப்படி டேர்ம் வந்தாலே திமுகவோ அதிமுகவோ இல்லை அதெல்லாம் இங்கே செட் ஆகாது. இங்கே வந்து இல்லைங்க, அந்த நான் என்ன சொல்றேன், அந்த ஹோல்டை உடைக்கணும்ன்ற அவ்வளோ சுயமரியாதை இருந்ததுன்னா தனியாக நில்லுக்கலாம். ஆட்சியில பங்கு கொடுத்தாதாங்க கூட்டணின்னு அத்தனை கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்கன்னா 2 பேருக்கும் வழிக்கு வருவாங்க. இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸஸ் வந்தா இது இன்னும் ஈஸியா வருங்க. 2 தரப்பு ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட மந்திரி பதவி வேணும்ன்றத ஒரு ப்ரீ கண்டிஷனா போட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் இறங்கி வருவாங்க. ஏன்னா கூட்டணி இல்லாம இவங்க 2 பேரால ஜெயிக்கவே முடியாது. உங்க இல்லாம உங்களால ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியாதுல்ல. இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகாவோ இல்லாம திமுகவால ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. அப்ப அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? ஆனா ஆட்சியில் அவங்களும் அமைச்சர்களா இருந்தா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்றதுலேயே சிக்கல்கள் எழுந்துறாரு. இதெல்லாம் ரொம்ப ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் பேசுற பேச்சு. மனோஜ் அதை கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து கூட்டாட்சி தத்துவம். ஏன்னா நம்ம இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம இதை பேசிட்டு இருக்க டைம்ல சிஎம் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திருவள்ளூர்ல பேசினாரு. பேசும் பொழுது இந்த அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். நான் அறிந்தவரையில் முதலமைச்சர் மட்டுமே இன்னைக்கு திருவள்ளூர் நிகழ்ச்சியோட சேர்த்து 4வது முறையோ 5வது முறையோ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அரசு நலத்திட்ட வழங்கும் விழாவில் போய் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டிய பேச வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு எனக்கு புரியல. ஏடிஎம்கே யாரோட போனா திமுக என்ன கவலை? கண்டிப்பாக திமுகவின் கவலையை, திமுகவின் அச்சத்தை தான் காட்டுகிறது. அவங்க என்னதான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து நெகட்டிவா போவோம், நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி a tough challenge. ஏன்னா தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், தமிழ்நாட்டில் லேட்டஸ்டா ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம். பட் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நான் பார்த்ததில்லை. நீங்க? நானும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஒரு தீண்டத்தகாத விஷயமா தான் 2 கட்சிகளும் பார்க்குறாங்க, திமுகவும் அண்ணா திமுகவும். தமிழ்நாடு இவங்க 2 பேருக்கும் மக்கள் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மையான ஜனநாயகம் ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா அங்கே கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் உண்மையான ஜனநாயகம்னு அர்த்தம். இல்லைன்னா அது கூட்டணி ஆட்சியே கிடையாது. தேர்தலில் ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாரும் சேர்ந்து வந்து ஓட்டு கேட்குறீங்க. ஆனால் ஆட்சியை மட்டும் எதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கட்சிக்கு பட்டா போட்டு கொடுக்குறீங்க? கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது நரேந்திர மோடியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் ஆட்சியை மட்டும் ஏன் நீங்கள் தனியாக வச்சுக்கிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் தான் இது வந்து ஒரு விஷயத்தில் பிஜேபியை பாராட்டணும். 14, 19, 24 பூராவே 2 கவர்மெண்ட்லேயும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி கவர்மெண்ட்டு. 2024 மெஜாரிட்டி இல்லாததாலையும் கூட்டணி கவர்மெண்ட் தான். ஸோ 2019 1989 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்தியாவில் வந்து கூட்டணி அரசு தான் இருக்குது. அதில் முதல் 25 வருஷங்கள் 1989 to 2014 வந்து மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை, அண்டர் கம்பல்ஷன் கூட்டணி அரசு இருந்தது. இப்போ 2014 and 19 10 வருஷம் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் என்டிஏ கவர்மெண்ட் தான் அவங்க வச்சுருந்தாங்க. 24 மெஜாரிட்டி இல்லை, அகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்லலாம். இது கூட்டணி அரசு தான், கொலிஷன் கவர்மெண்ட் தான். ஏன் மாநிலத்தில் அது வரக்கூடாது? உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி அரசு இருந்தால் தான் இருக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல், நமக்கு அதில் ஒரு வாய்ப்பு வந்தது 96 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது 96 சீட்டை வச்சுக்கிட்டு வெளியிலேருந்து பாமகவோட 18, காங்கிரஸோட 36 அரசாங்கத்தை நடத்தினார். அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். சி த டெஃபினேஷன் ஆஃப் மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன? ஒரு கட்சி ஆட்சி செய்துனா அந்த கட்சிக்கு முழு மெஜாரிட்டி இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறவங்க அமைச்சரவையில் இல்லைன்னா அதுக்கு பேர் மைனாரிட்டி கவர்மெண்ட். ஒன்று. ஆனால் மோடி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ என்டிஏ கவர்மெண்ட், நாட் பிஜேபி கவர்மெண்ட். இப்போ என்டிஏவுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாமல் வெளியிலேருந்து யாராவது ஆதரவு கொடுத்தாங்கன்னா தென் இட் இஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். ஏன்னா இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, மோடி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றாங்க. தவறு, ஃபேக்சுவலி தவறு. மோடி கவர்மெண்ட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கவர்மெண்ட், இட் இஸ் அன் என்டிஏ கவர்மெண்ட். என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். கூட்டணி அரசுன்னு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடி அவர்கள் 3 வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு அவர் பேசினது வந்து 1 மணி நேரம் 8 மணிக்கு பார்க்குறாரு, 9:40 என்னமோ ட்வீட் வருது, 26 என்டிஏ கவர்மெண்ட்.
கரெக்டாக போன வாரம் 11ஆம் தேதி பேசும்பொழுது, போன வெள்ளிக்கிழமை இங்கே சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசும்போது, எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேங்கான்றாரு. கூட வச்சுக்கிட்டே கூட வச்சுக்கிட்டு சொல்கிறார். அதை மொழிபெயர்க்கிறாங்க. அவங்க பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் மொழிபெயர்த்தும் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைவில் என்டிஏ அரசு அமையும். நான் இப்போ ஒரு வாரம் பொறுத்து புது விளக்கம் என்ன கொடுக்குறாரு எடப்பாடி, அரசு வேற ஆட்சி வேறன்றாரு. இது ரொம்ப அபத்தமான ஒரு சார்ஜ். அது தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக அதிமுக இப்படியெல்லாம் பேசுகிறது நான் பார்க்குறேன். ஆட்சி அரசு ரெண்டு ஒன்று தான். நீங்கள் விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. கூட்டணி அரசா அதிமுக அரசா, நீங்கள் என்டிஏல இருக்கலாம், ஆனால் அமைய போகிறது என்டிஏ அரசுன்னா அது கூட்டணி அரசு. நாங்கள் என்டிஏல இருப்போம், ஆனால் அமைய போகுது அதிமுக அரசுனா அது தனியான ஒரு இது. இப்போ வந்து இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் அமைய போகிறது திமுக அரசு தான், கூட்டணி கிடையாது. தெளிவாக இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து நாங்கள் என்டிஏல இருக்கோம், ஆனால் அமைய போகுது அதிமுக அரசுன்னு சொல்லலை. என்டிஏ ஆட்சி அமைக்கும், ஆனால் அரசு வந்து அதிமுகன்றது அன்அக்செப்டபிள். அவங்களும் குழப்பி மற்றவங்களையும் குழப்புறாங்க. இதில் என்னென்னா வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் திருவாளர் பொதுஜன மத்தியிலையும் இந்த கூட்டணி என்பதற்கு வரவேற்பு இல்லை என்று அதிமுக கருதுது. அதனால வந்து ஒரு சால்ஜாப்பா அதை சொல்றாங்க, மக்களை தொடர்ந்து குழப்புறாங்க. இன்னொன்று அமித்ஷா பேசும்போது ஒன்று சொல்றாரு, தேவைப்பட்டா நாங்கள் என்டிஏ எலெக்ஷனுக்கு போகும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போன்றாரு. ஜென்ரலி காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது கூட்டணி அரசுக்கு தான் வரும். தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. டெல்லியில் வாஜ்பாய் அரசுலையும் யூபிஏ 1லையும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது. யூபிஏ 2ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், யூபிஏ 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூபிஏ 2ல லெஃப்ட் வெளியில் போயிடுறான். 2004 to 8 தான் யூபிஏ 1ல லெஃப்ட் கூட இருக்காங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வருது. 2008 and 9 ரிமைனிங் 1 இயரில் ஓட்டிடுறாங்க. 2009ல் வந்தோன்னே காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றி பேச்சே எழாதப்ப மமதா பானர்ஜி 2009ல் மன்மோகன் சிங் 2வது முறையாக பதவி ஏற்ற உடனே ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லா விஷயத்துலையும் மசன்னு இருக்கிற போடுற பிரச்சனையை போடுற மன்மோகன் சிங்கை மட்டும் அந்த விஷயத்தில் மட்டும் 24 மணி நேரத்தில் ரியாக்ட் பண்ணிச்சு. பிரணாப் முகர்ஜி கரெக்டாக மமதா பானர்ஜி நீ காலைல இந்த விஷயத்த சொல்கிறாங்க, மறுநாள் காலையில் சரியாக 24 மணி நேரத்தில் பிரணாப் முகர்ஜி தெளிவாக சொன்னார், தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னார். குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு இடமே இல்லைன்னு தெளிவாக சொன்னார். கலைஞரும் இன்சிஸ்ட் பண்ணல, மம்தாவும் இன்சிஸ்ட் பண்ணல, அதுக்கு பிறகு விட்டுட்டாங்க. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற கான்செப்ட் எப்போ வரும்னா, நீங்கள் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா தான் வரும். ஸோ அமித்ஷா சொன்னது எல்லாருக்கும் தெரியும், அது கூட்டணி அரசு தான். எடப்பாடி தலைமையிலான என்டிஏ அரசு தான் திரும்ப 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 அமித்ஷா சொன்னார், எடப்பாடியை வச்சுக்கிட்டே சொன்னார். ஆனால் இன்றைக்கி பிளேட்டை மாற்றி போடுறாரு எடப்பாடி, தெளிவாக தெரியுது அது அண்டர் கம்பல்ஷன்னு. உங்கள் கேள்வி வந்து கூட்டணி அரசு தேவையா இல்லையான்னு. கூட்டணி அரசு கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் தமிழ்நாட்டின் தேவை கூட்டணி அரசு தான். எத்தனை நாளைக்கு இது 2 திராவிட கட்சிகளும் இதை ஒத்தி போட முடியும், தள்ளி போட முடியும்னு எனக்கு தெரியல. ஏதோ கூட்டணி அரசுனாலே கெட்ட வார்த்தை மாதிரி இவங்க பேசுகிறாங்க. உண்மையான ஜனநாயக பண்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கூட்டணி அரசு தான் விரும்புவீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அந்த வாதமே தப்பு. முதல்ல அந்த வாதமே தப்பு. நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து நீங்கள்லாம் மன்னர்கள்னு உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து கூட்டாட்சி வேணாம், எங்களுக்கு சுயாட்சி வேணுன்றீங்க. அது எப்படிங்க? அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம். உண்மையிலேயே உங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்ததுன்னா இங்கேயும் கூட்டாட்சி நீங்கள் பேசணும். நீங்கள் அனைவரும் மன்னர்கள் தான், நீங்கள் அனைவரும் மந்திரிகள் தான், உங்களில் மன்னர்கள் எவரும் இல்லைன்னு ஒரு தடவை சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் வேற கலைஞரை மேடையில் வச்சுட்டு ஜெயகாந்தன் சொன்ன வார்த்தை அது. எப்போ 50 வருஷத்துக்கு முன்னால், நீங்கள் அனைவரும் மந்திரிகள் தான், உங்களில் எவரும் மன்னர்கள் இல்லைன்னு. 73ல் கவிதா ஓட்டலில் கண்ணதாசனோட ஓட்டலில் திறந்து வைக்கும்போது 50 வருஷம் பொறுத்தும் இன்றைக்கி அது திஸ் ஓல்டு குட். இவர்கள் தங்களை மன்னர்களாக பாவித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் வந்து கூட்டாட்சி வேண்டாம், கூட்டணி அரசு வேணான்றான். அது எப்படி மனோஜ் நியாயம்? அங்கே எனக்கு கூட்டணி வேணும், இங்கே கூட்டணி இல்லைன்றது எந்த விதத்தில் நியாயம்? மெஜாரிட்டி இருந்தாலும் நான் கூட்டணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க, அப்போ தானே இன்க்ளூசிவ்னஸ் வரும். ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கணும். ஊரில் இருக்க 90 கட்சிகளை ஒன்று சேர்த்துக்கிறீங்க, 900 கட்சியை ஒன்று சேர்த்துக்கிறீங்க, சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறீங்க. லெட்டர் பேடு கட்சிகளே உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க ஒரு 900 பேர் இருப்போம். ஆனால் ஆட்சி மட்டும் நாங்கள் தான்றது எந்த விதத்தில் நியாயம்? அது மக்களுடைய தீர்ப்புக்கு உட்பட்டு தொங்கு சட்டமன்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வரணும். அந்த வாய்ப்பையும் 96ல் தவற விட்டாங்க. 2006ல் தவற விட்டாங்க. எப்படின்னா அங்கே காங்கிரஸ் வந்து திமுக தயவில் இருந்தது. ஏன்னா யூபிஏ 1 வந்து ரொம்ப ஸ்கெலிட்டன் டிஃப்ரென்ஸ் தான். 144 காங்கிரஸ், 137 பிஜேபி. அதனால் திமுகவோட அந்த 22 எம்பிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டாங்க. ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் சோனியா காந்திக்கும் கருணாநிதிக்கும். அதனால் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்தது.
பட் யூபிஏ 2ல வந்து கலைஞர் சமம் மேனேஜ் இட். அவர் அது வந்து யூபிஏ 2ல வந்து 2009ல் காங்கிரஸ் ஜெயிச்சு 2வது தடவை உட்காந்தோன்னா ரிமைனிங் 2 இயர்ஸுக்கு வந்து அவரோட ராஜதந்திரத்தால் அவரோட ஆட்டிடியூடு வந்து சோனியா காந்தி கிட்ட அவருக்கு இருந்த ஈக்குவேஷனால் அவர் அதை சரி கட்டினார். அந்த சான்ஸை விட்டுட்டாங்க இவங்க. இனிமே வந்து உங்களுக்கு அது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. பட் இன் பிரின்சிபல் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட்டணி வச்சு தேர்தலை திமுக சந்தித்தாலும் அதிமுக சந்தித்தாலும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறீங்கன்னா அது கூட்டணியாக தான் இருக்கணும், கூட்டணி அரசாக தான் இருக்கணும். தனியாக ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதை கூட்டணி கட்சிகள் தான் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். ஆனால் அப்படி டேர்ம் வந்தாலே திமுகவோ அதிமுகவோ இல்லை அதெல்லாம் இங்கே செட் ஆகாது. இங்கே வந்து இல்லைங்க, அந்த நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹோல்டை உடைக்கணுன்றேன். தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதில்லை. 2 பேருக்கும் சொல்கிறேன், திமுக அதிமுக 2 பேருக்குமே தமிழ்நாடு ஒன்றும் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதில்லை. நீங்கள் அனைவரும் ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அனைவரும் மந்திரிகள் தான், உங்களில் எவரும் மன்னர்கள் இல்லை. நீங்கள் வந்து இதை ஒரு முடியாட்சியாக கருதுகிற காரணத்தால் தான் நாங்கள் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி ஆட்சினாலே அது கெட்ட வார்த்தையாக அவங்களுக்கு படுது. அவ்வளோ சுயமரியாதை இருந்ததுன்னா தனியாக நில்லுங்களேன். தேர்தலை சந்திக்கிறதுக்கு மட்டும் கூட்டணி வேணும், ஜெயிச்ச பிறகு ஆட்சி கூட்டணி வேணும். அது எந்த விதத்தில் நியாயம்? அது கூட்டணி கட்சிகளோட பலவீனத்தால் வருது. நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் கூட்டணி வச்சாலே கிருஷ்ணசாமி சொல்கிறார்ல, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிற அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கூட்டணி வச்சுக்கும் போது மட்டும் வரீங்க, ஆட்சி வைக்கும்போது ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அதனால் யார் வச்சாலும் இனிமேல் கூட்டணி வச்சாதான் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தாதாங்க கூட்டணின்னு அத்தனை கூட்டணி கட்சிகளும் சொல்கிறாங்கன்னா 2 பேருக்கும் வழிக்கு வருவாங்க. இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸஸ் வந்தால் இது இன்னும் ஈஸியாக வருங்க. 2 தரப்பு. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ், அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசிபிள் அலைஸாக இருக்கக்கூடிய பாமக தேமுதிக, இவங்க 2 பேரும், அவங்க அதிமுகவையும் இவங்க திமுகவையும் லுக் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறோன்னா ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட மந்திரி பதவி வேணுன்றத ஒரு ப்ரீ கண்டிஷனாக போட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் இறங்கி வருவாங்க. ஏன்னா கூட்டணி இல்லாமல் இவங்க 2 பேரால் ஜெயிக்கவே முடியாது. மேபி ஏடிஎம்கே அது கூட ஜெயலலிதா பீரியடில் ஜெயிச்சாங்க, இப்போ ஜெயிக்க முடியாது அவங்கள. அவங்களும் கூட்டணின்னு குட்டி குட்டி கட்சியை வச்சுருந்தாங்க. மெஜாரிட்டி, அதாவது சிறிய கட்சிகள் கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் இதை வந்து ஒரு ப்ரீ கண்டிஷனாக போட்டாங்கன்னா 2 பேரும் இறங்கி வருவாங்க. ஆனால் இவர்கள் அதற்கு தயாராக இல்லை. அதுவும் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து முழுக்க முழுக்க அவங்க தான் நாங்கள் பேசணும். இதை ஒரு புழு கூட மிதிக்க நெளிக்கணும். சுயமரியாதை உள்ள கட்சிகளாக இருந்தால் அவர்கள் பேசுவார்கள். அவங்க கிட்டத்தட்ட வந்து பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் டிஎம்கேவை தானே மாறிட்டாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டிஎம்கேவை தானே இவங்க செயல்படுறாங்க. மோடி ஃபேக்ட்ரி, ஹிந்துத்துவா ஃபேக்ட்ரி, பிஜேபி கவர்மெண்ட்டோட எதேச்சதிகார போக்கு, இவையெல்லாம் வந்து ஒரு சரியான காரணங்களாக இவர்களுக்கு அமைந்து விட்டன. பட் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இவர்களுக்கு வந்து அதை காரணமாக காமிச்சு இவங்க வந்து திமுகவுக்கு வந்து முழுக்க முழுக்க ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன்னா இப்போ பிரான்ச் ஆஃபீஸு ரொம்ப டீசெண்டாக சொன்னால் அதுவாக தான் ஒரு அவருடைய கிளைக்கழகங்களாகத்தான் இவர்கள் மாறிப்போனார்கள். இதில் எங்கேருந்து அதிகாரத்தில் பங்கு கேட்பது? சிம்பிள் லாஜிக் இதுதான். நீ தேர்தலை சந்திக்கும் போது மட்டும் ஊரில் இருக்க கட்சி எல்லாம் கூட்டணி சேர்ந்துட்டு தேர்தலை சந்திக்கிறீங்க. மெகா அலையன்ஸு, ரெயின்போ அலையன்ஸு. ஜெயிச்ச பிறகு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றது அது வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றது சார்ந்த விஷயம் இல்லை, இன்க்ளூசிவ்னஸ் இருக்கா இல்லையான்றது சார்ந்த விஷயம். இவங்க இல்லாமல் உங்களால் ஒரு தேர்தலை ஜெயிக்க முடியாதுல்ல. இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகாவோ இல்லாமல் திமுகவால் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. அப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் ஆட்சியில் அவங்களாம் அமைச்சர்களாக இருந்தால் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுலேயே சிக்கல்கள் எழுந்துடாது. இதெல்லாம் ரொம்ப ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர்களை பேசுகிற பேச்சு. மனோஜ் அதை கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை சிறுமப்படுத்துறது. இது பெஸ்ட் ஆஃப் டெமோக்ரசிஸ் வந்து கொலிஷன் கவர்மெண்ட்ஸ் தான். நான் சொல்றேங்க 2004 and 2009 கவர்மெண்ட் தாங்க இந்தியாவோட பெஸ்ட் கவர்மெண்ட். ரொம்ப ஸ்லெண்டர் மெஜாரிட்டியில் இருந்தது. இன்ஃபேக்ட் 99 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல கவர்மெண்ட் தான். இந்த குஜராத் ரயட்ஸ் மாதிரியான விஷயங்களை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுவாது ரைட் விங் கவர்மெண்ட்டு நம்ம அதை ஒதுக்கிடலாம். 2004 and 2009 கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதில் தான் நொரேகா ஸ்கீம் வருது, அதில் தான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வருது, அதில் தான் ரைட் எஜுகேஷன் வருது. எல்லாருக்குமான ஸ்பேஸ் அவங்க கொடுத்தாங்கல்ல. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதில் வந்து 4 பக்கம் 4 குதிரை எழுத்தான்றதெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பேசக்கூடியது. நான் கேட்குறது ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். தேர்தலை சந்திக்கும் போது கூட்டணியாக போயிட்டு ஜெயிச்சோன்னா நான் மட்டும்தான் ஆளுவேன் என்பது மன்னராட்சியின் மனப்பான்மை. அதுக்கு ஒரு ஜனநாயகத்தில் எப்படி இடம் இருக்க முடியும்? நான் 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன். திமுக அண்ணா திமுக 2 பேருமே நீங்கள் 2 பேருமே கூட்டணியை வச்சு தான் ஜெயிக்கிறீங்க. ஆனால் ஆட்சின்றது மட்டும் நீங்கள் மட்டும்தான் ஆளுவீங்கன்னா
இது முடியாட்சியாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், இதை ஒரு ஜனநாயகமாக பார்க்கவில்லை. எனவே இதை கூட்டணி கட்சிகள் இதில் கேட்கணும். கூட்டணி கட்சிகளுக்கு வேறு லாபங்கள் இருப்பதால், ரெண்டாவது பிஜேபி ஃபேக்டர்ன்ற அந்த ஒரு காரணம் இருப்பதால், அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தனிப்பட்ட முறையில் இவர்கள் பல காரியங்களை சாதித்துக் கொள்வதால் இவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க இப்படியே தான் இருப்பாங்க. அது ஒரு காலம் வரும், மெஜாரிட்டி இல்லாமல் அக்ரஸிவ். இன்னொன்று சொல்கிறேன், 2006 வந்து 26ல் ரிப்பீட் ஆச்சுன்னா கொலிஷன் கவர்மெண்ட் தான். ஒருவேளை நமக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் டிஎம்கேக்கு எட்ஜ், தெளிவாக டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இன்னும் 1 இயர் இருக்குது, அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் 4 கார்னர் ஃபைட் தெளிவாக இருக்குது. டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், விஜய், சீமான், இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுகவுக்கு சாதகமான சூழல் தான். இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா திமுக தான் ஜெயிக்கும், சந்தேகம் இல்லை. பட் மெஜாரிட்டிலாம் வரும்லாம் எனக்கு தோணலை. ஒருவேளை 2006 மாதிரி ஒரு 98-100 சீட்டு திமுக வந்து இதே ஃபால் ஷார்ட் ஆஃப் 20 சீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆர் 18 to 20 சீட்ஸ், 15 to 18, 20 சீட்ஸ்னா கண்டிப்பாக கொலிஷன் கவர்மெண்ட் தான். 2006 மாதிரிலாம் இப்போ இவர்கள் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் தான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்படியும் பார்த்தாங்கன்னா இவர்கள் கண்டிப்பாக கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள், குற்றவியல் புரியக்கூடிய கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஹங் அசம்பிளி வந்ததுன்னா மனோஜ், டிஎம்கேக்கு எட்ஜு, பட் ஹங் அசம்பிளினா கண்டிப்பாக கொலிஷன் கவர்மெண்ட் தான். அப்போ இந்த வீராவேசம் பேச மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஒருவேளை ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது, எல்லா கட்சியில இருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, டீத்திங் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக டீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் கடந்த 50 வருஷமா 60 வருஷமா அவங்க ரூல் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக ஆளுங்களை சேர்க்கும்போது, கட்சிகளை சேர்க்கும்போது சில சிக்கல்கள் வரும். பிரச்சனை அது இல்லை மனோஜ். பிரச்சனை வந்து ஃப்ளரிஷிங் டெமோக்ரஸி இருக்கணுமா இல்லையா, இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணுமா இல்லையா. நான் கேட்குறது வந்து கூட்டணி திரும்ப திரும்ப சொல்ல, நீ தேர்தலை சந்திக்கும் போது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனை கூட நீ வந்து கூட்டணியை வச்சு தான் சமாளிக்கிற. ஆனால் ஆட்சின்னு வரும்போது மட்டும் எதுக்கு தனியாக இருக்கீங்க? என்டையர் யூரோப் பார்த்தீங்கன்னா வந்து கொலிஷன் கவர்மெண்ட்ஸ் தானங்க. அதுதானே ஒரு ஜனநாயகத்தோட அழகு. வந்து எல்லோருக்குமான பங்கு தானே. எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்கிறாரு இல்லை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அது ஆட்சிக்கு பொருந்தாதா? ஆட்சி மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கூட்டணி கட்சிகள் வேணும். ஆனால் அது ஸ்டாலினுக்கு மட்டும் சொல்ல, எடப்பாடிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே. எதுக்கு இப்போ திடீர்னு வந்து தம்பிதுரை பொங்கி எழுறாரு, எடப்பாடி பொங்கி எழுறாரு, யாருமே கூட்டணியை பற்றி பேசாதீங்கட்டாங்க. ஏன்னா இட் இஸ் டச் த ரா நெர்வ். அவங்களுக்கு தெரியுது. அவங்க நெருக்கடி நமக்கு புரியுது. நான் சொல்கிறது லார்ஜர் டிபேட். 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கே யார் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி தான் இருக்கணும். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை கடந்து தான் நீங்கள் போகணும். மெச்சூர்டு டெமோக்ரஸியாக பக்குவமடைந்த ஜனநாயகமாக மாறணும்னா கண்டிப்பாக கூட்டணி அரசு தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது கடந்த காலம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்பது தான் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவருடைய ஒவ்வொருவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இது கூட்டணி கட்சிகள் தான் வந்து இதை அக்ரெசிவாக வைக்க. நான் சொல்கிறேங்க, கூட்டணி கட்சிகள் இதை வந்து ஒரு ப்ரீ கண்டிஷனாக போட்ட ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா 2 திராவிட கட்சியும் இறங்கி வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய 1.5%, 2%, 3% தான் ஸ்விங் ஃபேக்டராக இருக்குது. 16ல் பார்த்தேன் இல்லைங்க, 1.5% ஓட்டில் தானங்க ஜெயலலிதா ரீட்டைன் பண்ணாங்க. அந்த 1.5% திமுக கிட்ட இருந்துன்னா அன்றைக்கி ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு. நம்ம இதை பேசிகிட்டு இருக்க டைமில் சிஎம் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திருவள்ளூரில் பேசினார். பேசும்பொழுது இந்த அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். மீன்வேல் நீங்கள் இடி எல்லாம் இங்கே அனுப்புவேன், எனக்கு தெரியும், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், எந்த ஷாவாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது இந்த ஸ்டாலின் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒரு அக்ரெசிவ் போஸ்டர் எடுக்கிறார். ஏக இந்திய அளவில் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக தான் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டரிங்கை முதலமைச்சர் எடுக்கிறாரு. அதற்கு எடுப்பதற்கான நிறைய நியாயமான காரணங்களும் இருக்கின்றன. ஏன்னா மத்திய அரசு தமிழகத்தை அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது என்பதெல்லாம் உண்மை. பட் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓவர் த போர்டு போகிறாங்களோன்னு தோணுது. அது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி. கலெக்டர் உட்காந்துருக்காரு, திருவள்ளூர் கலெக்டர் உட்காந்துருக்காரு. அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்னதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அமைச்சர்களும் திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் பேசினார்கள் என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை அச்சமடைய செய்திருக்கிறது என்பது உண்மை. இல்லாட்டி அவங்க இவ்வளோ தூரம் பேச மாட்டாங்க. கடந்த ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 முறை பேசிவிட்டார். அரசு நலத்திட்ட விழாவில் போய் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏதோ ஒரு இடத்துல திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும், குறிப்பாக திமுகவுக்கும் அதனுடைய தலைமைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அச்சத்தை, ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது உண்மை. இவங்க என்ன சொன்னாங்கனாலும் அப்படி இல்லைன்னா இவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம். அதிமுக பாஜக கூட்டணி எதிர்மறையான சக்தி. 96ல் ஜெயலலிதா நரசிம்மராவ் கூட்டணி வந்து
எப்படி வாஷ் அவுட் ஆகி தமாக வெளியில் வந்து திமுக ஜெயிச்சதோ அந்த மாதிரி எங்களுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க அவங்க. அப்படின்னா இந்த கூட்டணி நீங்கள் வரவேற்கணும். அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக கரைந்து போகும், சிறுபான்மையின மக்கள் அப்படியே பொங்கி எழுந்து வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக திமுகவுக்கு வரிசை கட்டி வாக்களித்து விடுவார்கள். மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு வஞ்சி செய்த, அவருடைய பாஷையில் சொன்னால் ஒன்றிய பாஜக அரசு செய்த துரோகங்களுக்கு அதிமுக விலை கொடுக்கும் என்பதெல்லாம் உண்மை என்றால் அதிமுக பாஜக கூட்டணியை மனமாற திமுக வரவேற்க வேண்டும். குறைந்தபட்சம் அது குறித்து பேசாமலாது இருக்க வேண்டும். தினமும் பேசுகிறாங்க. போன 11 கரெக்டாக ஒரு வாரம், இன்னைக்கு 18ஆம் தேதி பேசுகிறோம். இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கில் திமுகவோட ஈகோ சேம்பர்ஸ் என்டையர் மீடியா தமிழ்நாட்டில் டெலிவிஷன் சேனல்ஸ் எஸ்பெஷலி அண்டர் த கிரிப் ஆஃப் டிஎம்கே. தமிழ்நாட்டில் உள்ள செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் கிட்டத்தட்ட 100% திமுகவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. 7 நாளாக எதை விவாதிக்கிறாங்க? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை மட்டும்தான் விவாதிக்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. திமுக அமைச்சர்கள் எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு அமைச்சர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் அறிந்தவரையில் முதலமைச்சர் மட்டுமே இன்னைக்கு திருவள்ளூர் நிகழ்ச்சியோடு சேர்த்து 4வது முறையோ 5வது முறையோ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அரசு நலத்திட்ட வழங்கும் விழாவில் போய் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு எனக்கு புரியல. இது கண்டிப்பாக திமுகவின் கவலையை, திமுகவின் அச்சத்தை தான் காட்டுகிறது. அவங்க என்னதான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து நெகட்டிவாக போவோம், நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம்னாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் திமுக வெளியில் சொல்கிற மாதிரி வெற்றி வாய்ப்பை திமுகவுக்கு உறுதிப்படுத்தவில்லை. இட்ஸ் கோயிங் டு பி a டஃப் சேலஞ்ச். ஏன்னா இது சாதாரண கூட்டணி மட்டும் கிடையாது. வெறும் ஏடிஎம்கே பிஜேபி இல்லை, பாமக தேமுதிக அந்த கூட்டணி, அந்த குட்டி கட்சிங்க அத்தனை பேரும் வரப்போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a பைபோலார் பாலிடிக்ஸ் தான். விஜயும் சீமானும் வந்து கிட்டத்தட்ட டோட்டலி சைட்லைன் ஆகி தான் நிற்க போகிறாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 21லேயே 3.5% தாங்க ஓட்டு, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி டிஎம்கேக்கு ஃபேவராக அசம்பிளி எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, இதில் நிறை குறைகள் இருக்கின்றன. அந்த ஃபேக்டர்ஸ் அங்கே பேசும். இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. தினம் ஏன் திமுக இதை பற்றி பேசுது? முதலமைச்சர் அவர்களே ஏன் ஒரு வாரத்தில் 4-5வது முறையாக அதை பற்றி பேசுகிறார்? அரசு நலத்திட்ட விழாவில் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை பேசுகிறாருன்னா அவங்க உண்மையிலேயே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து கவலைப்படுறாங்க. தங்கள் ஆட்சியை அது வீழ்த்தி விடுமோ என்று கவலைப்படுகிறார்கள். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் தினம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பற்றி அவங்க பேசுறது. ஏடிஎம்கே யாரோட போனால் திமுக என்ன கவலை? ஏன் அது சரி ஒரு தடவை ரியாக்ட் பண்ணிட்டு விடலாம், டெய்லி பேசுறது. இன்னொன்று பாருங்க மனோஜ், அவங்க ஈகோ சேம்பர்ஸை வச்சு அவங்க எப்படி அந்த நெரேட்டிவை, பப்ளிக் நெரேட்டிவை தினம் வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு எதிராக கண்டினியூஸாக அந்த நெரேட்டிவை பில்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உண்மையிலேயே அது உங்களுக்கு சாதகமாக தானே இருக்குது. அப்போ அதையே நீங்கள் பேசுறீங்கன்னா தெளிவாக தெரியுது, நீங்கள் அந்த கூட்டணியை பார்த்து, அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அஞ்சுகிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணி வழிவகுத்து விடுமோ என்று இவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.